மெசியாவினுடைய ஆட்சியை இந்த உலகிலே நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நாளினுடைய 2வது வாசகத்திலே புனித பவுலடிகளார் மிக தெளிவாக அவர் எடுத்துரைப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நீங்கள் எவ்வாறு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டாரோ அதை போல நீங்களும் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் மிக தெளிவாக குறிப்பிடுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்த பொழுது நாம் பாவிகளாக இருந்த போதும், நாம் பாவ நிலையிலே இருந்த பொழுதிலும் அவர் நாம் இருக்கின்ற அந்த நிலைமையிலே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை அன்பு செய்து நமக்காக தன்னுடைய உயிரை தியாக பலியாக கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவ்வாறாக நாமும் மற்றவர்களை அவர்கள் இருக்கின்ற அந்த நிலையிலேயே அவர்கள் இருக்கக்கூடிய அந்த குறைகளோடு, அவர்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய அந்த பலவீனத்தோடு, நிறை குறைகளோடு நாம் ஏற்று கொண்டு வாழ்கின்ற பொழுது நாமும் இந்த உலகிலே இந்த மெசியாவினுடைய ஆட்சியை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக, இந்த மெசியாவினுடைய ஆட்சியை இம்மண்ணுலகிலே வாழக்கூடிய மக்களாக நாம் இந்த உலகிலே மாற முடியும் என்று சொல்லி புனித பவுலடிகளார் மிக தெளிவாக அவர் எடுத்துரைப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்விலே இந்த மனமாற்றத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்கின்றாரோ, மனமாற்றத்திற்கான அந்த செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்றாரோ, அவர் தன்னுடைய வாழ்விலே இந்த தூய்மைப்படுத்துதல், புனிதப்படுத்துதல், புதுப்பிக்கப்படுதல், எழுப்புதை காணுதல், உருமாற்றம் அடைதல் என்ற இந்த 5 நிகழ்வுகளுக்குள்ளாக, காரியங்களுக்குள்ளாக அவர் கடந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த திருவருகை காலத்தினுடைய இந்த 2வது ஞாயிறிலே நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் எவ்வாறு மனமாற்றம் பெற முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து இன்றைய நற்செய்தியிலே, மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 8வது இறை வசனத்திலே குறிப்பிட்டிருப்பது போல மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களில் காட்டுகள்.